ஹாய்! இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம் போட்டிருப்போம். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னு. இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ப்ராப்ளத்தில் இந்த டி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட் வெறும் நம்பராக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். 2, 3, 4, 5 அந்த மாதிரி வெறும் கான்ஸ்டன்ட் 1 அந்த மாதிரி தான் இருக்கும். டிக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும், டியோடைய கோஎஃபிஷியன்ட்டும் 2, 3, 4 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் 32, 45 ஏதோ ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் இருக்குது. அதாவது டியோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸுங்கிறது தான் வேரியபிள். ஓகேவா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். லாஸ்ட் ப்ராப்ளத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, இந்த வேரியபிளை அதே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடில் இந்த பக்கம் பிஐயும் சிஎஃப்பும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சிஎஃப்க்கு என்ன கேஸு, பிஐக்கு என்ன கேஸுன்னு வச்சு நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்போ நம்ம பண்ண போகிறது என்னது, ஃபஸ்ட்டு எய்மு வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றுறதா நம்ம வேலை. ஓகேவா? இதுலேயே 2 டைப் இருக்குது இந்த வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டில். அதில் நம்ம பார்க்குறது காஷி ஆய்லர் டைப் தான். ஓகேவா? சரி, இப்போது இதில் நம்ம எப்படி இதை முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டை எப்படி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஐடியாலஜி. ஓகேவா? அதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸுக்கு இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, எக்ஸை எப்படி எந்த ஃபங்க்ஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேசிக் நான் இதில் சொல்லிடுறேன். இந்த காஷி ஆய்லர் டைப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அப்படின்னு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்டுன்னு. அப்போ இதுலேருந்து இசட் கண்டுபிடிக்கலாமா, இசட் பவரில் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும், லாக் எடுக்கணும். அப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் லாக் ஈன்னு வருமா, லாக் இ கேன்சல் ஆகிட்டு இசட் மட்டும்தான் இருக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸு. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு நான் இசட் தான் ரெண்டு பக்கமாக லாக் தான் அப்ளை பண்ணுறேன். இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் கிடச்சிரும். சரி, அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிறது என்னது, எக்ஸை இ பவர் இசட்டாக மாற்றுறது தான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? அதில் இசட்டுக்கு என்னென்னு கொடுத்துருக்கோம், இதிலேருந்து இசட் நமக்கு என்ன கிடைக்குது, லாக் எக்ஸ்னு வருது. ஓகேவா? சரி, இப்போது இந்த மாதிரி கொடுத்தா அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் கன்க்ளூடில் எனக்கு என்ன 2 ரிசல்ட் கிடைக்கும்னா, இந்த 2 ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1, எக்ஸ்டியோடைய வேல்யூ டி டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது என்னுடைய ரிசல்ட்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே பாருங்கள், இங்கே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இதை பாருங்கள், கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும், இங்கே வேரியபிளே இருக்காது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்டு நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக மாறிடும். இதுதான் அந்த ரிசல்ட்டு. அந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற லிங்க் இங்கே தான் இருக்குது. சரியா? அப்போது இதை நம்ம அப்ளை பண்ண உடனேவே எனக்கு வேரியபிள் எல்லாம் எப்படி மாறிடும், கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். சரி, டிக்கும் டி டேஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி டேஷுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் தான், ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ஏன்னா நான் வேரியபிள் எப்படி மாற்றிட்டேன், இசட்டுக்கு மாற்றிட்டேன் இல்லையா? அப்போது நீங்கள் டி டேஷுங்கிறது என்னது, இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. டி நமக்கு ஆல்ரெடி தெரியும், டி பை டிஎக்ஸ், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான். சரியா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாமா? பாருங்கள், நம்ம இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போகிறோம். எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்டுன்னு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்க போகிறேன். இதிலிருந்து இசட்டோடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், லாக் எக்ஸ்னு கிடைக்கும். இது ஸ்டாண்டர்ட், எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? சரி, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருங்கிறது நம்ம ஆல்ரெடி ரிசல்ட் எழுதிச்சிருக்கோம் இல்லையா, நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தான் எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம், இது ரிசல்ட்டு. டி டேஷ் இன்ட்டு டி டேஷ் மைனஸ் 1. எக்ஸ்டிங்கிறது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம், இது டி டேஷ் மட்டும். ஓகேவா? சரி, வேர் உங்களுக்கு டி டேஷுங்கிறது என்னன்னு தெரியும்,
டி பை டிஇசட் இல்லையா, இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் எல்லா ப்ராப்ளத்துலேயும் இந்த சேம் ஐடியா தான் இருக்கும். எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப கண்டிப்பாக மஸ்ட்டு நம்ம எழுதியே ஆகணும். வேரியபிளை எப்படி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோங்கிற ஐடியா தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய கொஷினில் இந்த x² d² பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டையும் xdக்கு பதிலாக இந்த வேல்யூவும் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்? இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ x² d² பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? d' மைனஸ் d' எழுதிக்கலாமா? உள்ளே மல்டிபிள் பண்ணால் d' மைனஸ் d'. ஓகேவா? அப்போ x² d² பதிலாக நான் என்ன கொடுக்கலாம்? இதை கொடுக்கலாமா? அப்போ இந்த இடத்துல போய் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? பண்ணால் என்ன வரும்? d' மைனஸ் d' மைனஸ் 2 இருக்குது. 2 xdக்கு பதிலாக என்னது? d' அப்புறம் மைனஸ் 4 இன்ட்டு y ஈக்குவல் டு, புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு x² d² பதிலாக d' மைனஸ் d' போட்டிருக்கோம். மைனஸ் 2 இன்ட்டு xdக்கு பதிலாக d' மைனஸ் 4 இன்ட்டு y ஈக்குவல் டு 32. log xக்கு பதிலாக நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்? z இல்லையா? அப்போ 32 z². புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஜஸ்ட்டு நம்ம வேரியபிள் கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். இங்கே எக்ஸுங்கிற வேரியபிளே இதுக்குள்ளே வந்திருக்காது. எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம் இந்த கண்டிஷன் படி. ஓகேவா? சரி, இப்போ இதை எழுதிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? d'², இங்கே ஒரு மைனஸ் d' இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2' இருக்குது. அப்போ மைனஸ் 3d' மைனஸ் 4 இன்ட்டு y ஈக்குவல் டு 32 z². இதுதான் இப்போ என்னுடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இப்போ நான் இதுக்கு தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்லாம் சாரி இங்கே டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் 1ங்கிறது என்னது? லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். நான் என்ன பண்ணிட்டேன்? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? இந்த கண்டிஷன் படி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன் அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணாலே கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான். கன்வெர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எப்படி நார்மலாக எப்படி சிஎஃப் கண்டுபிடிப்போம், எப்படி பிஐ கண்டுபிடிப்போம், அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா? சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா? அப்போ இதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் 1க்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷினே மறந்துடலாம். ஏன்னா நான் அதை மாற்றிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே எனக்கு போதும். சரியா? அப்போ இதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷனுங்கிறது என்னது? d' பதிலாக எம்னு கொடுப்போமா? d' வந்து எம்னு சப்ஸ்டிட் பண்ணுறதான ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். அங்கே டிக்கு கொடுத்துருப்போம், இங்கே d' தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன். அதனால இங்கே d' எம்னு கொடுக்குறோம். சரியா? சரி, கொடுத்தா என்ன வரும்? m² மைனஸ் 3m மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டாலும் நான் 0 தான் போடணும் ஆக்ஸிலரி ஈக்குவேஷனுக்கு. ஜஸ்ட் இதுக்கு மட்டும் டிக்கோ d''க்கோ எம்னு மட்டும் கொடுத்தா போதும். சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுறதா. மல்டிபிள் பண்ணால் உனக்கு என்னது? மைனஸ் 4 கிடைக்கணும். ஆட் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்கணும். என்ன 2 நம்பர் இருக்கும்? 1 மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 4, ஆட் பண்ணால் மைனஸ் 3. அப்போது m+1 இன்ட்டு m மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எம்ங்கிறது என்னது? இந்த +1 அந்த பக்கம் போனால் -1, -4 அந்த பக்கம் போனால் +4. அப்போ m ஈக்குவல் டு -1 4ன்னு கிடச்சிச்சு. ரெண்டும் டிஸ்டிங்க்ட் ரூட் இல்லையா? m வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்டாக இருந்தால் எனக்கு சிஎஃப்ங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வச்சுருக்குமே, என்னது? ஆல் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தால் a1 e m1x ஃபஸ்ட்டு ரூட்டு ப்ளஸ் a2 e m2 செகண்ட் ரூட்டு. சரியா? அப்போ இதை எழுதிக்கலாமா? அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? cf ஈக்குவல் டு a1 e ஃபஸ்ட்டு ரூட் m1. அப்போ மைனஸ் எக்ஸுங்கிறது அங்கே வேரியபிள், இங்கே எனக்கு வேரியபிள் என்னது? நான் எக்ஸை என்ன பண்ணிட்டேன்? இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ இங்கே என்னது? e இசட் ப்ளஸ் a2 e 4 மைனஸ் 1 இசட்டு 4 இசட். ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு நான் இங்கே எம்முக்கும் m1 m2 உடைய வேல்யூ மட்டும்தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இங்கே. சரியா? சரி,
அப்போது உங்களுக்கு சிஎஃப் a1e பவர் மைனஸ் இசட்டுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும், லாக் எக்ஸ்ன்னு தெரியுமா? ஏன்னா என் கொஸ்டினில் லாக் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ மறுபடியும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும் எக்ஸுக்கு. சரியா? அப்போ என்ன வரும், இசட்டுக்கு பதிலாக லாக் எக்ஸ் கொடுக்கணும். ப்ளஸ் a2e பவர் 4 லாக் எக்ஸ். ஓகேவா? அப்போ a1e பவர் இந்த முன்னாடி லாகுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தால் பவரில் எழுதிக்கலாமா? பவரில் இருந்தால் எப்படி முன்னாடி எழுதலாமோ அது மாதிரி முன்னாடி இருந்தாலும் பவரில் எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், லாகு எக்ஸ் பவர் -1 -1 தானே முன்னாடி இருக்குது, ப்ளஸ் a2e பவர் லாக் எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்கிறதெல்லாம் பவரில் எழுதிக்கிட்டோமா? இப்போ இ லாகோடைய வேல்யூ இங்கே 1 ஆகிடுமா? அப்போ a1 எக்ஸ் இன்வர்ஸ் ப்ளஸ் a2 எக்ஸ் பவர் 4 இதுதான் உங்களுடைய சிஎஃப். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸுக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே வேரியபிள் இசட்டுங்கிறதுனால இசட் போட்டிருந்தேன். நம்ம இருந்த கொஷினை நம்ம தான் வாலண்டடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கான ஆன்சர் தான் இது. ஆனால் நான் மறுபடியும் என்னுடைய ஒரிஜினலுக்கு தானே ஆன்சர் கொடுக்கணும். அதனால் இசட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், லாக் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இது சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஐயும் கண்டுபிடிச்சா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி, இப்போ பிஐக்கு என்ன பண்ண போகிறோம், பிஐக்கு ஸ்டாண்டர்டாக 1 டிவைடட் பை இங்கே என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கோ அதுதான் எழுதணும். நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்போ கன்வெர்ட் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து தான் பண்ணணும். இங்கே போய் இதை எடுத்துக்கக்கூடாது, வேரியபிளே நம்ம யூஸ் பண்ணலை, கான்ஸ்டண்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும், அதை மறந்துடணும். ஓகேவா? சரி, அப்போ இங்கே என்ன இருக்குது, உன்னுடைய எஃப் ஆஃப் டியோடைய வேல்யூ d dash ஸ்கொயர் மைனஸ் 3 டேஷ் மைனஸ் 4 இன்ட்டு 32 இசட் ஸ்கொயர் அதானே இருக்குது. இந்த எஃப் ஆஃப் டி ஃபங்க்ஷனில் 1 டிவைடட் பை எழுதிக்கிட்டு இதை மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். இது எழுதியாச்சு. ஓகேவா? சரி, இப்போ 32ங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் முன்னாடி எழுதிக்கலாமா? அப்போ 32 1 பை 3 டேஷ் மைனஸ் 4 இசட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இசட் ஸ்கொயருங்க எனக்கு பிஐயில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்னு, பிஐயில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், ஒன்று இ பவர் எக்ஸில் இருக்கும், இ பவர் ஏஎக்ஸ் இல்லையா? அடுத்தது சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ், அப்படி அது இல்லைன்னா எக்ஸ் பவர் என். இந்த 3 ஃபார்மேஷனில் தான் இருக்கும் இல்லையா? அல்ல அதுக்கப்புறம் இதோடைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 3 டேர்மில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். சரி, அப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இசட் பவர் 2ன்னு இருக்குது. அப்போ இது எந்த மாதிரி இருக்குது, இங்கே வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக இசட் இல்லையா? அப்போ என்னது, இந்த மாதிரி தானே இருக்குது, இசட் பவர் என் அந்த ஃபார்மேஷனில் தானே இருக்குது. அப்போது நமக்கு இந்த தேர்டு கான்செப்ட். இப்போ இதுக்கு பிஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் பவர் என் ஃபார்மேஷனில் இருந்தால் பிஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஏன்னா இது எக்ஸ் பவர் என் ஃபார்மேஷனில் தான் இருக்குது இல்லையா? சரி, ஓகே. எக்ஸ் பவர் எண்ணில் இருந்தால் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் மாதிரி எக்ஸ் பவர் எண்ணில் இருந்தாலே 1 + x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலாவுக்கோ இல்லை 1 - x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலாவுக்கோ கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? எக்ஸ் பவர் எண்ணில் இருந்தால் டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்து 1 + x ஹோல் இன்வர்ஸ் இல்லைனா 1 - x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். 1 + x ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, 1 - x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன்னு போகும். 1 - x ஹோல் இன்வர்ஸுக்கு 1 + x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இங்கே ரெண்டுமே சென்டர்லேயும் பவர்லேயும் ரெண்டுத்துலேயுமே நெகட்டிவ் இருந்தால் எல்லா டேர்மும் பாசிட்டிவ் தான். அதுவே ஆப்போசிட், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு மாறி இருந்ததுன்னா எனக்கு அல்டர்னேட்டிவ் சைனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி வரும். சரியா? சரி, இப்போ எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்மேஷனில் இருந்தாலே நான் என்ன பண்ணணும், 1 + x 1 - x ஃபார்மேஷனுக்கு கொண்டுட்டு வரணும். சரியா? அப்போது இங்கே நான் டினாமினேட்டரில் 1 + அப்படின்னு வரணும், 1ன்னு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்கோ அதை தான் 1ஆ மாற்ற ட்ரை பண்ணணும். அப்போ இங்கே -4ன்னு இருக்குது, -4 வெளியே எடுத்துட்டா 1ன்னு ஆகிடுமா? அப்போ -4 வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடம் 1ஆ மாறிடும். மைனஸுங்கிறதுனால இங்கே மைனஸ் d' ஸ்கொயர் -3'/4 இன்ட்டு இசட் ஸ்கொயர். புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு இந்த 4 மட்டும் வெளியே எடுத்திருக்கோம். அப்போ -4 எடுத்துட்டனால 1 ஆகிடும் இந்த பிளேஸு. இதை வந்து -4ஆல் டிவைட் பண்ணிட்டோம், அதனால் இங்கே மைனஸ் வந்துட்டு. ஓகேவா? இன்ட்டு
இசட் ஸ்கொயர். இப்போ புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணால் உங்களுக்கு என்ன 8 வந்துருமா? சரி, அப்போது -8 இந்த டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே நியூமரேட்டருக்கு போனால் ஹோல் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? அப்போது 1 மைனஸ் d dash ஸ்கொயர் minus 3d dash by 4 ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு இசட் ஸ்கொயர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஜஸ்ட்டு இந்த டினாமினேட்டரில் 1 வரணும். அதனால இந்த கான்ஸ்டன்ட்டில் இருக்கிற -4 வெளியே எடுத்துட்டா இது 1ஆ மாறிடும். இங்கே 4 இங்கேயும் அப்போ 4 வெளியே எடுக்கணும். இங்கேருந்து 4 இல்லை, அதனால எனக்கு டிவைடட் பை 4 வந்துடும். அதனால தான் இங்கே டிவைடட் பை 4 போட்டிருக்கோம். சரியா? மைனஸை வெளியே எடுத்ததுனால இங்கே மைனஸ். சரி, இந்த 4 32 கேன்சல் பண்ணியாட்டு இங்கே மைனஸ் தான் நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். இங்கே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் நியூமரேட்டருக்கு போகணுன்னா நான் ஹோல் இன்வர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்ட்டு இசட் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 1 மைனஸ் எக்ஸு ஹோல் இன்வர்ஸ் ஃபார்மேஷனில் இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ். அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் எழுதணும். இங்கே இருக்கிற எக்ஸு என்னது? இங்கே எக்ஸுங்கிறது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே எக்ஸு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? அப்போது -8 1 ப்ளஸ்ஸு எக்ஸ், அதான ஃபார்முலா. 1 ப்ளஸ் எக்ஸு. எக்ஸு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். இங்கே எக்ஸுங்கிறது என்னது? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. அப்போ அதை அப்படியே எழுதிடலாமா? d dash ஸ்கொயர் மைனஸ் 3 டேஷு பை 4 ப்ளஸ் அடுத்தது என்னது? என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸை. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே எழுதுறத அப்படியே இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போது d dash ஸ்கொயர் மைனஸ் 3d டேஷு பை 4 ப்ளஸ்ஸு அடுத்தது அதை அப்படியே க்யூபு பண்ணி எழுதணும். ப்ளஸ் அண்ட் ஸோன்னு இசட் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். சரியா? அப்போ -8 இங்கே உள்ள ஒவ்வொரு டேர்ம்லையும் இசட் ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் இன்ட்டு இசட் ஸ்கொயரா? அப்போது d dash ஸ்கொயர் மைனஸ் 3 டேஷ் பை 4 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் இன்ட்டு உங்களுக்கு இசட் ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா? இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? முதல்ல 4 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? 16 வந்துடும். அப்போ ஃபஸ்ட் a மைனஸ் b 1/16 இன்ட்டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரா? அப்போ ஏங்கிறது என்னது? d டேஷ். அதை ஸ்கொயர் பண்ணால் d டேஷ் பவர் 4. ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ bங்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணால் 9 d டேஷ் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏங்கிறது என்னது? d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு b-வோடைய வேல்யூ 3d டேஷ். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இசட் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். a ஸ்கொயர் தான், d டேஷு ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணால் 4ஆக மாறிடும். இதை ஸ்கொயர் பண்ணால் 9 d டேஷு ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab. இது a, இது b-யோடைய வேல்யூ. அதனால மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ ஒவ்வொரு டைமும் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? -8 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இதை உள்ள ஒரு டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது 3 டேஷ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் minus 3d dash z square by 4 plus 1/16 into உள்ள ஒவ்வொரு டேர்மாக மல்டிபிள் பண்ணோம். 4 z square plus 9d dash square into z square minus 3 2s are 6. அப்போ 6 ஆல்ரெடி d dash ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டேஷ் இருக்குது. அப்போ d dash cube into z square plus and so on இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட்டு இசட் ஸ்கொயரை உள்ளே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? மைனஸ். அதை அப்படியே எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்குவா? ஈக்குவல் டு -8 இன்ட்டு இசட் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்த டேர்ம் பாருங்கள், d டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஸ்கொயர். d டேஷ்னா என்னது? இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். d டேஷுங்கிறது d பை dz. அப்போனா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க வேரியபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ d டேஷ் ஸ்கொயர்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட் ஸ்கொயரை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இசட் ஸ்கொயரை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும்? 2z வந்துடும். அப்போது இதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்?
2 மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே இசட் ஸ்கொயரை எனக்கு 2z வந்துடும். 2z இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது இசட் ஸ்கொயரை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 தான் கிடைக்குது. அப்போ எழுதிக்கலாமா? அப்போது இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இசட் ஸ்கொயரை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ 2 எழுதிக்கிறேன். மைனஸ் 3 இன்ட்டு டி டேஷ் ஸ்கொயர். அப்படின்னா டி டேஷ்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இசட் ஸ்கொயரை. அப்போ இசட் ஸ்கொயரை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -3 ஆல்ரெடி இருக்குது, நான் அதை எழுதிக்கிறேன். ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z இல்லையா? அதானே ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இசட் ஸ்கொயரை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. ஓகேவா? அவ்வளோதான், அதை நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ப்ளஸ் இப்போ 1/16 இங்கே போயிடலாமா? இப்போ ப்ளஸ் 1/16 இன்ட்டு இப்போ பாருங்கள் இசட் ஸ்கொயரை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஆல்ரெடி நம்ம 2 டைம் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இதானே நம்ம 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. இப்போ இந்த 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்த ஆன்சரை? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2 கான்ஸ்டன்ட் இல்லையா? 0 ஆகிடும். அப்போ தேர்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே எனக்கு 0 வந்துடுச்சு. அப்போ ஃபோர்த்து டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 தான் வரும் இல்லையா? அப்போ இந்த டேர்ம் என்னவாயிடும்? 0 ஆகிடும். அடுத்தது 9 இன்ட்டு டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஸ்கொயர். அப்போ 9 இன்ட்டு இதை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இசட் ஸ்கொயரை. ப்ளஸ் 9 இன்ட்டு 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும்தான். அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது -6 இன்ட்டு என்ன இருக்குது? 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இசட் ஸ்கொயரை. 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 இல்லையா? ஏன்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே கான்ஸ்டன்ட் வந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? -8 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இதை மல்டிபிள் பண்ணால் 6z. அடுத்தது இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே ஒன்லி இந்த டேர்ம் தான் இருக்கும். அப்போ 9 2 சார் 18 வந்துடுமா? 18/16 சரி. அப்போ இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ 9 இங்கே 8, அப்போ 9/8ன்னு கிடச்சிரும் உங்களுக்கு. சரியா? சரி, இது கான்ஸ்டன்ட் இல்லையா? சரி, இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? -8. அப்போ -8 இசட் ஸ்கொயர். இங்கே ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்கு இல்லையா? 2 இங்கே 2/4 கீழே டினாமினேட்டரில் 4 இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம 4 தான் எழுதணும். இந்த டேர்மு டிவைடட் பை 4 இருக்குது இல்லையா? அப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் எனக்கு என்ன வரும்? இங்கே டிவைடட் பை 4 வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்? -8 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2/4 -6z/4 ப்ளஸ் 9/8. இப்போ இது ரெண்டு தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? அதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? அப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் 6z/4 6z/4 நான் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கிட்டா இங்கே 2 இங்கே 3. அப்போது 3z/2. இது ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள், இது 8 தானே காமன் டிவைசர். அப்போ 8 வரணும்னா இங்கே மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம், 8 வந்துடும். இங்கே 4 + 9 13. அவ்வளோதான். இப்போ 8 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ -8 இசட் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு 3 × 8 z/2 ப்ளஸ்ஸு 13/8 × 8. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறிடும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ். சரி, இப்போ இது 2ஆல் கண்ணா எனக்கு 4 கிடச்சிரும். இது வந்து எனக்கு 2 டேபிளில் நான் பண்ணேன்னா இங்கே 4 இங்கே 9. ஓகேவா? இப்போ -ez ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 12z மைனஸ் இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இப்போ 3 2 சார் 12, பேலன்ஸ் 1 வருமா? இப்போ 4 1 5 52/9 வந்துடும்.
ஓகே இங்கே 8 தானே இருக்குது, 18 இல்லை 3/8 தானே. அப்போ 8 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 13 மட்டும்தான் கிடைக்கும். 13 மட்டும் தான். ஓகேவா? இங்கே 8 தான் இருக்குது. இப்போ 8 கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு 13 மட்டும்தான் கிடைக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு பிஐ என்ன கிடச்சிருக்கு? -z² + 12z - 13 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இசட்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? log x சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ log x வந்து இதில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -8 log x whole square + 12 log x - 13. இதான் உங்களுடைய பிஏ. சொல்யூஷன் அதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்? சொல்யூஷன் y = CF + PIயா? அப்போது y = உங்களுடைய CF என்ன கிடச்சிருக்கு? இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ a1x - 1 + a2x⁴ + PIயோட வேல்யூ மைனஸ் இங்கே இருக்குது பாருங்கள் -8 log x whole square + 12 log x - 13. இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சிச்சா? சிஎஃப் பிஐயும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். சிஎஃப் கண்டுபிடிக்கிறது நார்மல் மெத்தட் தான். பிஐங்கிறது தான் நம்ம இந்த x⁴n ஃபார்மேஷனில் இருந்தாலே நான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணணும். 1 + x ஹோல் இன்வர்ஸ் ஆர் 1 - x. அவ்வளோதான். இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். டினா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டி டேஷ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டி டேஷ் ஸ்கொயர்னா டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டி டேஷ் கியூப்னா அதை இன்னொரு தடவை 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?